நீ நம்ம பார்க்க போற படத்துல கராத்தே மாஸ்டரா இருக்கிற நம்ம ராஜாவோ சின்ன வயசுலயே அவங்க பொண்ணு நிலாவுக்கு கராத்தே சொல்லி கொடுத்து எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கணும்னு சொல்றாருங்க. இதனால பெருசானதுக்கு அப்புறம் நிலாவோ எங்க யார் தப்புனாலும் அவங்கள அடிச்சு புலந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் மினரல் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க நம்ம வருணுக்கோ கீழக்காடு வில்லேஜ்ல 1500 அடி தோண்டா 7000 கோடி மதிப்புள்ள பிளாக் ஆப்பிள் கல்பாறை கிடைக்கணும்னு தெரிய வருதுங்க. அப்படி தோண்டும் போது நிலச்சரிவு ஏற்பட்டு அதை சுத்தி இருக்கிற 1300 பேர் இறந்து போயிருவான்றதுனால அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காகவே ஒரு அரசியல்வாதி கிட்ட 1000 கோடி தர்றதா வருண் டீல் பேசி முடிக்கிறாருங்க. இதுக்கப்புறம் வரணும் தாக்கிட்ட இருக்கிற 1000 கோடி ரூபா பிளாக் மணியை ஒயிட் மணியை மாத்துறதுக்காக ஆபிரகாம் கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஆபிரகாமும் ஒருத்தர் கிட்ட ஒப்படைச்சு அவங்க கிட்ட இருந்து 100 ரூபா நோட்டை ஒன்று வாங்குறாரு. அந்த 100 ரூபா நோட்டை துபாயில போய் கொடுத்தா அவங்க சொல்ற அக்கௌண்ட்ல 1000 கோடி ரூபா ஒயிட் மணியா டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. ஆனா எதிர்பாராத விதமா ஆபிரகாமோட கார் ஆக்சிடென்ட் ஆகி அவரை இன்ஸ்பெக்டரே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு. இதுக்கப்புறம் வருண் ஒரு ரவுடி கும்பலோ ஆபிரகாம ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறதுக்காக வராங்க. ஆனா அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரோ நம்ம ஆபிரகாமோட கால்லயே சொல்றதுனால அந்த ரவுடி கும்பல் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. கார்ல இருக்கிற புல்லட் எடுத்ததுக்கு அப்புறம் கண் முழிக்கிற நம்ம ஆபிரகாமும் பாதுகாப்புல இருக்கிற 19 போலீஸை சுட்டு கொண்டுட்டு நேரா அந்த ரவுடி கும்பல் கிட்ட போய் சேர்ந்துறாரு. குண்டடி படத்துக்கு அப்புறம் காலை ஸ்டைல் பண்ணனால ஆபிரகாமோ ஒரு வாரத்துக்கு இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணி ஆகணும். ஆனா பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிக்கல்ல தரமாட்டாங்கன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இதனால ஆபிரகாமோ டோபின்னு ஒருத்தர மாத்திரை வாங்கிட்டு வர அனுப்புறாரு. சித்தப்பா மெடிக்கல் கடையில நிக்கிற நிலா கிட்ட கத்தியை காட்டி டேப்லெட்ஸ் நம்ம டோபி வாங்கிடுறாரு. ஆனா அவங்க செயின் கேட்டதுனால நிலாவோ நம்ம டோபியை அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாங்க. நிலா விசாரிக்கும் போது அந்த மெடிசனை பத்தி சொல்லிட்டானா அதை வச்சு கெஸ் பண்ணி நம்ம ஆபிரகாம புடிச்சிருவாங்கன்றதுனால நிலாவோட ஃபேமிலியே போட்டு தள்ளுறதுக்காக ரவுடி கும்பல்ல இருந்து 6 பேரை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த 6 பேர்ல ஒருத்தரோ நம்ம ஆபிரகாம் 100 நோட்டு வச்சிருந்த பர்ஸை மாத்தி எடுத்துட்டு அங்க போயிடுறாங்க. நிலா வீட்டுக்கு வர அந்த 6 பேர்ல நிலாவும் அவங்க அப்பா அம்மாவும் தாக்கும் போது 3 பேர் இறந்து போயிடுறாங்க. அதனால மிச்சம் 3 பேரையும் கொண்டுட்டு மொத்தம் 6 பேரையும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. அப்படி புதைக்கும் போது அந்த 100 ரூபா நோட்டும் அதுல புதைஞ்சு போயிருந்துங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பிளாஸ்ட் படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.